அண்ணா 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 உன்னை தானே கூப்பிட்டுட்டே இருக்கேன், கூப்பிடுறது காதவே இல்லையா? இன்னும் அம்மா சொன்னதே நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஆமா, நாமளும் இந்த மாதிரி பெரிய வீடு கட்டி எப்போ செட்டில் ஆகுறது? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு பெரிய கனவே இந்த மாதிரி வீடு கட்டி செட்டில் ஆகுறது தானே. அதெல்லாம் வெறும் கனவாவே போயிருமோன்னு பயமா இருக்கு. கனவுல கிடையாது, நஜத்திலே வீடு கட்ட முடியும். அதுக்கான வழியை நான் சொல்றேன், ஃபுல்லா கேளு. ஆனா ஹவுசிங் லோன்னு போயிட்டாலே இந்த பேங்க் லைன்னு ஒண்ணு இருக்கு. அது பேங்க்கும் சொல்றது இல்ல, நிறைய பேருக்கு தெரியறதும் இல்ல. இது தெரியலனா லோன் கட்டி முடிச்சாலும் வீடும் நமக்கு சொந்தமாகாது, ஹவுசிங் லோன் எடுக்கிறதே வேஸ்ட். என்ன வழி சொன்னாலும் லட்சக்கணக்கில் செலவாகும்ல. அப்படியே லோனுன்னு பேங்க்கு போனாலும் 30 வருஷம் 40 வருஷம் வட்டி மட்டுமே 2 மடங்கு 3 மடங்கு கட்ட சொல்லுவாங்க. அந்த லோனை வாங்குறதுக்கும் அலைய வேண்டி இருக்கும். அப்படி நீ ஒன்றும் ஹவுசிங் லோனுக்காக அலையெல்லாம் வேணாம். டைரக்டா பேங்க்குக்கு போ. உன்னோட சேலரி எவ்வளோ, ஆல்ரெடி இஎம்ஐ கட்டிட்டு இருக்கியா இல்லையா, மாசானா உனக்கு எவ்வளோ செலவு இருக்கு, நீ எந்த மாதிரியான வீட்டுக்கு ஆசைப்படுற, அந்த வீட்டோட செலவு எவ்வளோ ஆகும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க. அதுக்கு நீ பதில் சொன்னாலே போதும். நீ ஆசைப்பட்ட வீடை கட்ட முடியுமா இல்லை வாங்க முடியுமா முடியாதா அப்படின்றத அவங்களே சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அதை அவங்க மெயிலையும் அனுப்பிச்சிடுவாங்க. அதை தான் ப்ரீ அப்ரூவல்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த ப்ரீ அப்ரூவல்? நானே சொல்றேன், எப்ப இருந்தாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ப்ரீ அப்ரூவல்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசு. இப்போ நீ 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுற, ஆனா நீ ஒரு 30,000 தான் சேலரி வாங்குறனா, நீ வீட்டை பார்த்துப்பியா இல்லை இஎம்ஐ கட்டுவியா, என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கணக்கு போட்டு தான் உன் விரலுக்கு ஏற்ற மாதிரி வீக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி உன் சேலரி இவ்வளோ, உனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ஸோ நீ இந்த பட்ஜெட்டுக்கு வீடு வாங்கினா கரெக்டா இருக்கும்னு அவங்க முன்னாடியே நம்மளுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் மாதிரி. அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு 50 லட்சத்துக்கு வீடு வாங்கலாமா இல்லை 30 லட்சத்துக்கு வாங்கினா போதுமானு. அதுக்கு தான் இந்த ப்ரீ அப்ரூவல். சரி, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 30 லட்சத்துக்கே வீடு வாங்க போறேன்னு வச்சுப்போம். ப்ரீ அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா உடனே லோன் கிடைச்சிருமா? கண்டிப்பா கொடுத்துருவாங்க, ஆனா உடனே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க்குக்கு போறோமா இல்ல ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இந்த ஹவுசிங் லோன் தரத்துக்காகவே. இந்த ரெண்டுல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்ரோச் பண்ணலாம். காலங்காலமா எல்லாரும் பேங்க்ல தான் லோன் வாங்குவாங்க, நீ என்னமோ ஃபினான்ஸ் கம்பெனிலாம் சொல்ற? நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நிறைய ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்துருச்சு. அதுக்கிட்டையும் போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு வச்சிருக்காங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ, அதே மாதிரி ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பேங்க்குக்கும் இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கும் எப்படி இருக்குன்றத கம்பேர் பண்ணிட்டு நமக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரி, பேங்க் தான் பெஸ்டா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உடனே லோன் கிடைச்சிருமா? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணா, லோன் டைப் தான் நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி லேண்ட் நம்ம கிட்ட இருக்கு, வீடு மட்டும் தான் கட்ட போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி லோன் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்டும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இல்ல கட்டின வீட்டை தான் நான் வாங்க போறேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி லோன் கொடுப்பாங்க. இல்ல லேண்டும் வாங்கணும் as well as நான் அதுல வீடும் கட்டணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி லோன் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ப்ராசஸிங் ஃபீஸ், இந்த மாதிரி எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு இதையும் நாம தான் சூஸ் பண்ணணும். எல்லாமே நாம தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா பேங்க் எதுவுமே நமக்கு சொல்ல மாட்டாங்களா, பண்ண மாட்டாங்களா? பேங்க்கும் பண்ணுவாங்க தான், இருந்தாலும் பின்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதனால நாமளும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு வழியா லோன் கொடுத்தாங்கன்னே வச்சுப்போம். லோன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த வட்டியில என்ன விஷயம் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி 3 விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட சிபில் ஸ்கோர் 700க்கு மேல இருக்கணும். செகண்ட் என்னன்னு பாத்துட்டேன்னா, இப்போ நீ 50 லட்சம் கேக்குற அப்படின்னா அதுல இருந்து 80 to 70% தான் பேங்க்ல இருந்து நமக்கு கடனா தருவாங்க. மூணாவது என்னன்னா, அதுக்கு நம்ம கட்ட போற வட்டி அது 8ல இருந்து 9% தான் இருக்கணும். 9%க்கு மேல இருக்குது அப்படின்னா நம்ம வட்டி கட்டுறது ரொம்ப கஷ்டமா போயிடும். எந்த பேங்க்ல 8% வட்டிக்கு லோன் கொடுக்குறாங்க? வேற இரு இன்னும் இருக்கு. அடுத்தது என்ன செக் பண்ணணும்னா, இஎம்ஐ எத்தனை வருஷத்துக்கு கட்டுறோம். இதுல இன்ட்ரெஸ்ட் டைப் வேற இருக்கு. ஒண்ணு ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஃப்ளோட்டிங் சொல்லுவாங்க. இப்ப ஃபிக்ஸ்டுனா இப்ப நீ 50 லட்சம் வாங்குற, 20 வருஷம் நீ கட்டணும் அப்படின்னா இந்த 20 வருஷத்துக்கும் 8% ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 20 வருஷம் முடிகிற வரைக்கும் நீ 8% தான் கட்டணும். அதுவே ஃப்ளோட்டிங் வச்சுக்கோயேன், அந்த 20 வருஷத்துக்குள்ள அது ஏறவும் செய்யலாம் இல்ல இறங்கவும் செய்யலாம். இது எப்ப ஏறும் எப்ப இறங்கணும் லோன் வாங்குற எனக்கு எப்படி தெரியும்? இல்ல பேங்க்ல சொல்லுவாங்களா? இது ரெப்போ ரேட்டை பொறுத்து தான் இருக்குது, இது ஏறுமா இல்ல குறையுமா அப்படின்றது. அப்போ இந்த ரெப்போ ரேட்னு ஒன்னு சொன்னியே, அது ஏறுச்சுன்னா நான் கட்ட வேண்டிய வட்டி ஏறும்ல? ஆமா கண்டிப்பா. ஆமா, முதல்ல இந்த ரெப்போ ரேட்னா என்ன? ரெப்போ ரேட் அப்படின்றது இந்தியாவோட எக்கனாமி பொறுத்து தான் இருக்கு. இதை ஆர்பிஐ டிசைட் பண்றாங்க. இப்போ இந்த ரெப்போ ரேட் அதிகமாகுமா இல்ல குறையுமா, எப்ப இதெல்லாம் நடக்கும், ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்றத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல மேக் பண்ணிருக்கோம், மறக்காம போய் பாத்துடுங்க. அதெல்லாம் அவங்க மறக்காம பாத்துருவாங்க. இப்போ லோன் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும்னு பார்த்து லோன் வாங்கியாச்சுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த வட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது 20 வருஷம் 30 வருஷம் வட்டி மட்டுமே 2 மடங்கு 3 மடங்கு கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த வட்டியை கம்மி பண்ணி லோனை சீக்கிரமா கட்டுறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. நீ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் வட்டி கட்டுவ? எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம் தானே இருக்கு. 12 மாசம் வட்டி கட்டுவேன். 12 மாசம் கட்டுறதுக்கு பதிலா 13 மாசமா சேர்த்து கட்டு. இரு நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நம்ம இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு வாங்கியிருக்கோமோ அதுக்கு தான் நம்ம வட்டி கட்டுவோம். இனிஷியல் அமௌண்ட் குறைய வட்டியும் குறையும். சோ நீ 13 மாசம் கட்டுற அப்படின்னா அது முதல்ல வர வச்சுப்பாங்க. சோ முதல் குறைய நமக்கு வட்டியும் குறையும். அதனால தான்
13 மாசம் கட்ட சொன்னேன். எப்படி வந்துட்டு ஹவுசிங் லோன் சீக்கிரமா கட்டணும், இஎம்ஐ வந்து பேங்க் சைட்ல இருந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பேர்ல நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்குறாங்க அப்படின்றத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அதுவும் நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் மறக்காம செக் பண்ணிடுங்க. சரி, லோனும் வாங்கிட்டு இப்ப இஎம்ஐயும் வட்டியும் கரெக்டா கட்டி முடிச்சிட்டேன். இப்ப எனக்கு வீடு சொந்தமாயிரும்ல? அப்படிலாம் சொந்தம் ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 விஷயத்த செக் பண்ணணும். ஒண்ணு என்னன்னா என்ஓசின்னு சொல்லுவாங்க. இந்த என்ஓசி எதுக்குன்னா, இப்ப நம்ம கரெக்டா இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம், இனிமே எந்த பெண்டிங்ஸும் இல்ல அப்படின்னு பேங்க் சைட்ல இருந்து நமக்கு கொடுக்குற ஒரு சர்டிபிகேட் தான். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் லயன் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பேங்க் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண சொல்லி கேட்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு அவங்க டாக்குமெண்ட்ஸ் தான் தருவாங்க. அதுல வந்து டைட்டில் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இல்ல அசட் அப்படின்னு போட்டுட்டு பேங்க் பேர்ல வந்து ரெஜிஸ்டர் ஆன மாதிரி காமிப்பாங்க. அப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அப்படி இல்ல டைரக்டா பேங்க்ல நம்ம லோன் வாங்கிருக்கோம்ல, அவங்க கிட்டே கேட்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருக்கு, நீங்க பேங்க் லைன் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்ல உங்களுக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னா லேண்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்கு, அங்க போய் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சப் ரெஜிஸ்டர்ட்ட போயிட்டு நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். ஆனா இதை கண்டிப்பா ரிமூவ் பண்ணணும். அப்போ இந்த என்ஓசிங்கிறது நம்ம பேங்க்ல எல்லாமே இஎம்ஐ வட்டி எல்லாம் கரெக்டா கட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு பேங்க்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாச்சி. அது மாதிரி ஏதோ பேங்க் லைன் சொன்னீங்க அப்படின்னா பேங்க்ல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பேருக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு அத்தாச்சி. இந்த ரெண்டுமே வாங்கலைன்னா நம்ம இஎம்ஐ வட்டியெல்லாம் கரெக்டாக கட்டி முடிச்சாலுமே வீடு நமக்கு சொந்தம் கிடையாது. அப்படித்தானே? சொந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அதை விற்கவும் முடியாது, இல்ல ஓனர்ஷிப்பையும் மாத்த முடியாது. சோ இது நிறைய பேருக்கு தெரியாது, இதை ரிமூவ் பண்ணணும்னு. சில பேர் என்ஓசி மட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க, அந்த பேங்க் லைன் இருக்கிறது தெரியாது. சோ இதனால பின்னாடி பிரச்சனை வரும். இதையும் செக் பண்ணிக்கிறது நல்லது. இதே மாதிரி நீங்களும் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா எத்தனை வருஷமா வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, எவ்வளவு வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பேங்க்ல சொன்னாங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்ப அண்ணன் உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம். பேங்க் எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க. Follow me.